ஹலோ மாமி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? இன்னைக்கா உருளைக்கிழங்கு தான் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. சோயா பீன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால கொஞ்சம் காரம் உருளைக்கிழங்கு மாதிரி காரம் வெங்காயம் எல்லாம் போட்டு போட்டு செஞ்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் என்ன பண்றீங்க? இந்த பக்கம் சாதம் வச்சுட்டு இருக்கேன். ஓகே. வேற என்னென்ன இன்னைக்கு? மாங்காய் சாம்பார், கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேன். ஓகே, சூப்பர். மாமி, ஒன்னோடத்தையும் பார்த்து பார்த்து இவ்வளோ சூப்பராக செய்கிறீங்களே, சமையல்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஆமாப்பா, ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே சாமியை நினச்சிட்டே சமைச்சோம்னா சமையல் சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு பாட்டா பாடுங்க பார்க்கலாம். என்ன பாட்டு? பாடுங்க. பிடியதனொரு கும்மை கொல மிகு கரியது வடிகொடு தனததி வழிபடுமவரிட. பிடியதனொரு கும்மை கொல மிகு கரியது வடிகொடு தனததி வழிபடுமவரிட. கடி கணபதி வர அருளி நம்பிக்கை கொடை வடிப்பின பயில் வழி வர முறையே. இந்த பாட்டு நினைச்சிருக்கா? சூப்பரா இருக்கு பாட்டு. இதை சின்ன பசங்களுக்கு பிடிக்கலன்னா, இப்போ சின்ன பிள்ளைங்க பாடலைன்னா பிள்ளையார் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்களுக்கு இந்த பாட்டை சொல்லி தரலாம். என்ன பாட்டு? கணபதி என்றிட கலங்கும் பல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கருமம் மாதலால், கணபதி என்றிட என் கவலை தீருமே. கணபதி என்றிட கலங்கும் பல்வினை, நம்ம வினையை அவர் தீர்த்துருவாரு. அப்புறம் காலனும் நம்மளை கை தொழுவாரு. அப்புறம் என்ன நமக்கு கவலை? நம்ம கருமமும் அவரே செய்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன கவலை? நம்ம கவலையெல்லாம் தீர்ந்துடும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ.